குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங்ப்பா. இனிய காலை வணக்கம். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்று வந்து பார்த்தீங்கன்னா மே 27 திங்கட்கிழமைப்பா. ஓகேங்களா? ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 நாட்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்கூல் ரீஓப்பனுக்கு. ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து பார்த்தீங்கன்னா பேஞ்சிச்சுப்பா கொஞ்சம் நாட்கள் முன்னாடி. அதாவது ஒரு மே 3rd வீக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மழை பேஞ்சிச்சு. டெம்பரேச்சரும் ரொம்ப கம்மியாச்சு இப்போ. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருந்த சூழ்நிலை இப்போ கிடையாது. ஓகேங்களா? டெம்பரேச்சர் மே 25க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருச்சு. ஓகேங்களா? தற்பொழுது இப்போ வந்து வெப்பநிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்து டெம்பரேச்சரும் 41லேருந்து 42 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரும் வந்து இருக்குப்பா. ஓகேங்களா? அது ஒன்றும் கிடையாது. ஃபாரன்ஹீட்டில் அப்படி சொல்லுவாங்க, செல்சியஸில் இப்படி சொல்லுவாங்க. ஸோ நான் ஏன் இதை சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வெப்பம் வந்து அதிகரிச்சிருக்கான ஒரு அறிகுறிப்பா. ஓகேங்களா? உங்களுக்கு ரீஓப்பனுக்கு சுமார் 1.5 வாரம் இருக்குது. அதாவது 1.5 வீக் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த 1.5 வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்னுமே அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன ஆக போகுதுன்னா உங்களுக்கு கூடுதல் விடுமுறை கிடைக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்களேன்னு கேட்காதீங்க. மே 3வது வாரம் பேஞ்ச மழை வந்து பெய்து கம்மியாகி இப்போ நார்மல் ஆகிடுச்சு. நார்மல் மீன்ஸ் மறுபடியும் டெம்பரேச்சர் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. இதே ஒரு மே 20லேருந்து மே கடைசி வரைக்கும் அந்த மாதிரி மழை பெஞ்சிருந்தா டெஃபினட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு லீவெலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, எக்ஸ்ட்ரா லீவு. ஆனால் சூழ்நிலையோ அப்படி கிடையாது. மே 4ஆம் வாரம் அதாவது மே 25க்கு அப்புறம் படிப்படியாக டெம்பரேச்சர் ஏறுதுப்பா. மே 25, 26, இன்றைக்கி 27 ஒவ்வொரு நாளும் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகினே இருக்குது. ஸோ இதை வந்து வானிலை ஆய்வு மையமே தெரிவிச்சிருக்காங்க. மே 28, 29, 30 கடுமையான உச்சத்தோடன்னு சொல்லியிருக்காங்க வெயில். இதோட தாக்கம் குறைய இன்னும் ஓரிரு வாரங்கள் ஆகணும் சொல்லியிருக்காங்கப்பா. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஜூன் 15க்கு அப்புறம் தான் சூழ்நிலையே நார்மல் ஆகும். ஓகேங்களா? ஜூன் 15க்கு அப்புறம் தான் டெம்பரேச்சர் கொஞ்சம் நார்மல் ஆகும்ப்பா ஓரளவுக்கு. ஓகேங்களா? இப்படி இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் விடுமுறைன்றது கட்டாயம் வழங்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்குது. ஸோ அதுக்கான ஆலோசனை போயிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? யாருமே பயப்படாதீங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக ஜூன் 6ஆம் தேதி திறக்க வேண்டிய பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கூடுதல் விடுமுறையும் உங்களுக்கு வழங்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குப்பா. ஓகேங்களா? ஸோ ஜூன் உங்களுக்கு 3வது வாரத்தில் திறக்க வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா மே 3வது வாரத்தில் பெய்ஞ்ச மழை வந்து பார்த்திங்கன்னா ஓரிரு நாட்களில் அந்த மழை வந்து குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஒரு 1 வீக் அந்த மழை பெஞ்சு குறைஞ்சிட்டு டெம்பரேச்சர் அதிகமாகிருச்சு. ஸோ அதனால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறையை நீட்டிக்க ஆலோசனை செய்ய போகிறாங்கப்போ. ஓகேங்களா? ஸோ யாரும் வரி பண்ணிக்காதீங்க. டெம்பரேச்சர் அதிகமாகிற ஒரே காரணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஓப்பனை தள்ளி வைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. வேறு எதுக்காகவும் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் டவுட் படாதீங்க. எதனால் வந்து ரீஓப்பனை தள்ளி வைப்பாங்க, எப்படி சான்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் வந்து போட்டு குழப்பிக்காதீங்க. டெம்பரேச்சர் ஏற ஆரம்பிச்சிச்சுப்பா. ஓகேங்களா? நேற்று 106 டிகிரி 107 டிகிரி வரைக்கும் ஃபாரன்ஹீட் வந்து வெயில் வந்து கொளுத்துச்சு. ஸோ இன்றைக்கும் ஏறும். மே 28, 29 சொல்லவே தேவையில்லை, பீக்குக்கு போயிடும். ஓகேங்களா? அதாவது ஜூன் மாதம் ஸ்டார்டிங்லேயே திறக்க வேண்டிய ஸ்கூலு அப்போ உங்களுக்கு டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக ஏறிச்சுன்னா ஓரிரு நாட்கள் கண்டிப்பாக தள்ளி வைப்பாங்க. ஓகேங்களா? கூடுதல் விடுமுறை கட்டாயம் உங்களுக்கு வழங்க போகிறாங்க, அதில் டவுட்டே கிடையாது. ஸோ மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணியிருக்கேன்.